ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் விஷன் வித் பிரியாஸ். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வீடியோஸ் போடுறோம். இந்த வீடியோ எது அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானட் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டில் லைனாக எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் குரூப் 2 குரூப் 4க்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக தமிழ் 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக தமிழில் ஒரு 90+, 95+ அப்படிங்கிறது நம்ம ஸ்கோர் பண்ணிடுறது நமக்கு ரொம்பவே நல்லது. ஸோ தமிழில் பார்த்திங்கன்னா எதெல்லாம் படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் ஸ்ட்ராட்டஜி பிளான் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் நம்ம கையில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் தான் மெயின் சோர்ஸு. ஸோ ஸ்கூல் புக் கண்டிப்பாக ஹார்ட் காப்பியாக கையில் வாங்கி வச்சுக்கணும். அப்படி இருக்கையில் 6th to 10th இருக்கக்கூடிய நியூ புக் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக அது வாங்கிடணும். செகண்ட் ப்ரியாரிட்டி 11th 12th நியூ புக் வாங்குங்க. அடுத்து தேர்ட் ப்ரியாரிட்டியாக 6th to 10th ஓல்டு புக் வாங்குங்க. அடுத்தது 4th ப்ரியாரிட்டியாக 11th and 12th ஓல்டு புக் வாங்குங்க. அப்புறம் கடைசியாக தான் 11th and 12th இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் அப்படிங்கிற புத்தகங்கள் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ எடுத்த உடனே சிறப்பு தமிழ் புத்தகம்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படிலாம் வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் பிரகாரம் உங்களுடைய புக் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா வாங்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? மெட்டீரியல்ஸ் ஓகேவா? அடுத்தது என்னென்னலாம் இருக்கும், ஆக்சுவலி எப்படி படித்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்த்தா, நீங்கள் புக்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா 6th நியூ புக் பார்த்திங்கன்னா ஒரு 9 இயல்கள் இருக்கும். 7th நியூ புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 9 இயல்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 8th பார்த்திங்கன்னா நியூ புக்கில் 9 இயல் படிக்கிற மாதிரி இருக்கும். 9th நியூ புக்கில் பார்த்திங்கன்னா 9 இயல்ஸ் தான் இப்போ அப்டேட் பண்ணிக்கிறது. ஆனால் ஓல்டர் வெர்ஷனில் ஒரு இயல் இருக்கும். அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதையும் படிக்கணும். ஜெராக்ஸ் எடுத்து அதை படிச்சுக்கணும். 10th நியூ புக்கில் ஒரு 9 இயல் இருக்குது, படிக்கணும். 11th நியூவில் 8 இயல் தான். ஆனால் ஓல்டர் வெர்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு இயல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். 12th நியூவில் பார்த்திங்கன்னா 8 இயல்கள் இருக்கும். இந்த ஓல்டு புக்லேயும் சரி, சிறப்பு தமிழ்லையும் சரி, இந்த 2 விஷயங்கள்லையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் நல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி படித்தாவே போதும். இன்னொரு நோட் திஸ் பாயிண்ட், நீங்கள் அந்த நியூ புக்ஸ் படிக்கிறது எல்லாமே அட்டை டு அட்டை அப்படிங்கிறது படிக்கணும். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருந்தேன், ஓல்டு புக்கும் சிறப்பு தமிழ் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா, சிலபஸ் பேஸ் பண்ண டாபிக்ஸ் ஒவ்வொரு எல்லையும் இருக்குது. ஸோ இப்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு 100 டேஸ், ஓகேவா, 100 நாளைக்கு ஷெட்யூல் பிளான் பண்ணி நான் சொல்கிறேன் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லைங்க நான் இப்போ தான் டிஎன்பிசிக்கு தமிழ் இப்போ தான் எனக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட்டு, இப்போ தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, டெய்லிக்கு உங்களுடைய டார்கெட் 2 இயல்கள் நீங்கள் படிக்கணும். இல்லை நான் ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறனாலும் டெய்லிக்கும் மினிமம் ஒரு 3 இயல்கள், ஓகேவா? இது நார்மலாக சொல்கிறேன். இன்னுமே உங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை விட கம்மியாக பண்ணிங்க வேணாம். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஒவ்வொருத்தருடைய படிக்கக்கூடிய நேரங்கள் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு 6 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா, அதில் கண்டிப்பாக ஒரு 4 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் எதுக்கு தான் பண்ணணும், தமிழுக்கு தான் அதிகமான டைம்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 4 மணி நேரம் படிக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸாக இருக்கலாம், எல்லாருமே அதில் மேக்ஸிமமான அமௌண்ட் டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தமிழுக்கு தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா எத்தனை இயல், 2 இயல். நீங்கள் ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் டெய்லிக்கு எத்தனை இயல், 3 இயல். ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்தாலுமே நம்ம பார்த்தது வகையில் எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் கிட்டத்தட்ட 9, 6, 8 இயல்கள் இருக்குது இல்லையா? ஸோ இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரு இயல் படிக்கிறதுக்கு 8 நாள். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பிகினராக நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிகினருக்கு, ஃப்ரெஷருக்கு தான் நான் ரொம்ப முக்கியம் சொல்கிறேன். ஒரு டே 1ல் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயலை படிச்சிடணும். ஓகேங்களா? டே 2ல் 3 and 4. ஆனால் இந்த 3 and 4 படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு டேயில் படிச்சிங்க இல்லையா, அந்த 1, 2 அதை ரிவிஷன் பண்ணிடணும். டே 3ல் புதுசாக நம்ம என்ன படிக்க போகிறோம், 5, 6 படிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2 நாள் என்ன படித்தோமோ அதை நம்ம என்ன பண்ணோம், ரிவிஷன் பண்ணணும். இப்போ 7, 8 படிக்கிறோம், அதுக்கு முன்னாடி என்னென்ன படித்தோமோ ரிவிஷன் பண்ணணும். இப்படி ரிவிஷன், ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மேலும் 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 ரிவிஷன் பண்ணும்போது அந்த ரிவிஷன் பண்ணுற டைம் கண்டிப்பாக குறையும். ப்ளஸ் என்ன ஆகும்னா, மீண்டும் மீண்டும் நமக்கு என்ன ஆகுனா, ரீகால் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 9th இயல் படிக்கிறதுக்கு முன்னாடி மீதி படித்த அந்த இயல் எல்லாமே எப்படி இருக்கணும்னா, பார்த்துட்டு ஒரு டைம் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு வர மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 6வது நாளும் 7வது நாளும் என்ன பண்ணணும், திருப்பி ரிவிஷன் தான். ஓகேங்களா? ரிவிஷன் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 அந்த இயெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கணும். திருப்பி 7th டே என்ன பண்ணணும்னா, மீதி இருக்கக்கூடிய 5 இயலை ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ 8வது நாள் கம்பல்சரினா
ஒரு டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கணும். அப்போது நான் மேக்ஸிமமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் மினிமமாக குறைச்சிக்கிட்டா பிரச்சனை இல்லை. அது உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஸ்டாண்டர்டை படிக்கிறதுக்கு 8 நாளுக்கு மேலே எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? 8 நாள் தான் அதிகபட்சம். அதை விட கம்மியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய திறமை தான். அப்போது இப்படி எடுத்துக்கிட்டாவே ஒரு ஸ்டாண்டர்டுக்கு 8 நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 6 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 40 நாள் ஆகும். ஓகேங்களா? ஸோ 40 நாள் என்ன பண்ணிடலாம், நியூ புக் வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ அடுத்தது 11th 12th நியூ புக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸில், ஓகேங்களா, ஒரு 15 நாள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு 11th 12th இருக்கும், கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதில் 15 நான் எல்லாமே மேக்ஸிமமாக தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இன்னும் ஒரு வாரம் எடுத்துக்கோங்க. 7 டேஸ் 14 டேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, 6 டேஸ்னு சொல்லி 12 டேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ அந்த மாதிரி சொல்லி நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கோம், 6th to 12th வந்து நியூ புக்கு நம்ம முடிச்சிட்டோமா. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓல்டு வந்து படிக்கணும். ஆனால் ஓல்டு எப்படி படிக்கணும், ஓல்டு படிக்க நியூவை வந்து ரிவிஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6th ஓல்டு, ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு டேர்மில் 3 இயல் நான் படிக்கிறேன். ஏன்னா அதில் நம்ம செலக்டிவாக தானே படிப்போம். அப்படி படிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 6th படிக்க 6th வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியாக, 6th ஓல்டு படிக்கிறது வெயிட்டேஜ் கம்மியாக. ஸோ இந்த மாதிரி டைமில் 9th நியூவை என்ன பண்ணிடணும், ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? 6th ஓல்டு ரிவிஷன் படிக்கும் போது 9th நியூவில் இருக்க 2, ஓகேவா, ஃபஸ்ட்டு டே 1ல் வந்து பார்த்திங்கன்னா 6th வந்து 1 2 3 ஓல்டு படிக்கிறோம் அப்படின்னா 9th 1 2 வந்து ரிவிஷன் பண்ணணும். அதே 6th வந்து 4 5 6 படிக்கிறோம் அப்படின்னா 9th வந்து பார்த்திங்கன்னா 2 3 இந்த மாதிரி 6th 7th 8th படிக்கும்போது ஓல்டு படிக்கும்போது நம்ம என்ன படிச்சுக்கணும், 9th 10th நியூ புக்கை ரிவிஷன் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இங்கே 9th 10th ஓல்டு புக் படிக்கும்போது நியூவில் 6th 7th 8th அப்படி சொல்லி சின்னதாக, இங்கே பெருசாக ரொம்ப பெரிய இது போடும்போது இதில் சின்னதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஓல்டு புக் படிக்கும்போது நியூ புக்கை திருப்பி ஒரு டைம் ரிவிஷன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஓல்டு புக் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 45 டேஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 100 டேஸ், 100 நாட்கள் என்ன பண்ணுறோம், நம்ம எதில் ஃபோக்கஸாக இருக்கோம், நியூ புக்கும் ஓல்டு புக்கும் ஃபோக்கஸ்டாக இருக்கும், படிச்சிட்றோம். ஸோ இந்த 100 நாளுமே சிறப்பு தமிழை பற்றி நினைக்கவே கூடாது. 100 நாள் நல்லா வந்து என்ன எத்தனை முறை ரிவிஷன் பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்டாச்சும் என்ன பண்ணிட்டோம், நியூ புக்கை நம்ம ஒரு சுற்றிடுறோம். ஸோ அப்படி இருக்கையில் இதெல்லாம் பண்ணி முடித்த வாட்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th 12th ஓல்டு ரிவிஷன் பண்ணும்போது 11th 12th நியூ அதை சொல்லிட்டானா, ஓகே 100 நாள். ஸோ இந்த 100 நாள் படித்து முடிச்சுட்றோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா சிறப்பு தமிழில் நம்ம படிக்க உட்காரணும். அதுக்கு முன்னாடி படிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம படிக்கணும் தமிழை. சரி, அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறது, எப்படி வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா, வந்து இலக்கணம் எப்படி படிக்கணும், இந்த மாதிரியான விஷயத்துக்கு டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.